ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன இன்ஃபர்மேஷனும் திருமலையில கூட்ட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீக்கெண்ட், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு கோடை விடுமுறை டைம்ல வீக்கெண்ட்ல தான் க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்னைக்கு போன ஒரு சில சப்ஸ்கிரைபர் கூட நிறைய வீடியோஸும் அங்கே இருக்க அப்டேட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் திருமலையில் இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஸோ கூட்ட நிலவரம் பற்றினா உங்களோட இன்ஃபர்மேஷனையும் மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான தகவல்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ ஆன்லைனில் நாங்கள் எந்த தரிசன டிக்கெட்டுமே புக் பண்ணலை. ஆனால் சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு லீவாக இருக்கிறனால தரிசனம் போகலான்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ போகலாம், அதாவது வார இறுதி நாட்களில் தான் நிறைய பேருக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்கும். ஸோ போகிறதுக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. டிக்கெட் இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். அதுலேயும் வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிரமம் அதிகமாக தான் இருக்கும். அதனால உங்களால் முடிஞ்சதுன்னா வார நாட்களில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நேரடி சர்வ தரிசனமாக இருந்துச்சுன்னா நம்மளோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 70,000 80,000 அவ்வளோதானே இருக்குது. ஸோ டெய்லி ஆவரேஜாக பார்க்கும்போது 60 to 80 தான் இருக்குது. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ நேரடி சர்வதர்ஷனத்தோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வச்சுருக்குறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சிரமப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசன டோக்கன்கள் இப்போ 8 மணிலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதோட டைம் 9 மணி தான். ஆனால் சம்மர் ஹாலிடேஸில் நிறைய பேர் ரொம்பவே சீக்கிரமாகவும் வெளியில் கவுண்டர்ஸில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முன்னாடி தள்ளுமுள்ள ஆரம்பித்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்றனால 1 மணி நேரம் முன்னாடியே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில வேளைகளில் இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஈவினிங் ஒரு 5 to 6 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த கவுண்டர் இருக்கோ அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போயிருங்க. நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் போட்டுட்டு கூட டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க சிச்சுவேஷன். எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும். வீக்கெண்ட்ஸில் போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திருமலா.orgங்கிற வெப்சைட்லேயே டோக்கனோட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குன்னா காலையில் 6 மணிலேருந்து கொடுப்பாங்க. ஆனால் வீக்கெண்ட்ஸில் அங்கே ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு 3000லேருந்து ஒரு மேக்ஸிமம் 4000 டிக்கெட்ஸ்குள்ளே தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே டிக்கெட்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருமலையில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஒரு சில முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷனும் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக முக்கியமான சில செய்திகளுமே வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து நாடு முழுவதுமே உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா நாடு முழுவதும் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்களில் கண்காணிப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அளவிற்கு திருமலையில் அதிகாரிகள் உயர் எச்சரிக்கையை அறிவித்துள்ளனர். திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. திருமலையில் இருக்கக்கூடிய டாக்ஸிகளை இயக்கும் 400 ஓட்டுநர்கள் மற்றும் 50 உரிமையாளர்களுடன் டிடிடி தேவஸ்தான தலைமை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ரீசெண்டாக ஒரு சந்திப்பை நடத்தியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்களோட பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து அவர் டாக்ஸி ஓட்டுநர்களை சந்தித்தார். சந்தேகிக்கப்படக்கூடிய யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க பற்றின தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. திருமலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அவற்றை கொண்டு வர முயற்சி செய்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு திருமலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கதாகவும், கூடுதலாக யாராவது திருடர்கள் பிற குற்றவாளிகள் தங்களோட வாகனங்களை ஏறுவதை கண்டாலும் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க தகவல் தெரிவிக்கலாம். அல்லது 112 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு சொல்லியிருக்காங்க.
திருமலையில் டாக்ஸிகள் மற்றும் வாகனங்களை ஓட்டுபவர்கள் உரிமம் வைத்திருக்க வேண்டும். இந்த அளவிற்கு திருமலையில் யாராவது விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து திருப்பதியில் உள்ள அனைத்து சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளிலும் வெடிகுண்டு மற்றும் நாய்ப்படையினர் சோதனை நடத்தி வருவதாகவும், வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தங்கும் விடுதிகள் மற்றும் சில கட்டிடங்களை சோதனை செய்து வருகிறார்கள். கோயில்களுக்கு அருகில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்படுகிறது. ஸ்ரீவாரி கோவிலின் உச்சியில் கொல்ல மண்டபத்தில் ஆயுதமேந்திய பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திருமலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களோட செயல்திறனும் யார் யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க, பக்தர்களோட நடமாட்டம் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு அலிப்பிரி செக் போஸ்ட்லையுமே வாகனங்கள் சோதனை செஞ்சு பக்தர்களோட லக்கேஜ் எல்லாம் சோதனை செஞ்சு அனுப்புறதுலையும் தாமதங்கள் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய பக்தர்கள் வரக்கூடிய இடங்களுக்கு ரொம்பவே ஹை அலர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமலைக்கு தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை செய்யும் ஸ்ரீவாரி வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செஞ்சிருக்கிறதா ஈஓ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டில் பல்வேறு பகுதிகள்லேருந்து குறிப்பாக தென் மாநிலங்கள்லேருந்து ஸ்ரீவாரிக்கு சேவை செய்கிறதுக்கு ஏராளமான தன்னார்வலர்கள் திருமலைக்கு தானாக முன்வந்து வருவதாகவும், அவர்கள் அனைவருக்கும் திட்டமிட்ட பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. இதற்கு தேவையான செயல் திட்டங்களை தயாரிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், கேட்டரிங், கலாச்சாரம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற துறைகளை சேர்ந்த நிபுணர்களை இந்த ஸ்ரீவாரி சேவையில் ஈடுபடுத்த வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஆந்திரர்களுக்கும் ஸ்ரீவாரி சேவையை செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஐடி விண்ணப்பத்தில் தேவையான மாற்றங்களை செய்யுமாறு ஈஓ உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவை குறித்த பயிற்சிக்காக புட்டபர்த்தி, ஈசா அறக்கட்டளை, வாழும் கலை போன்ற அமைப்புகளிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு இந்த நிபுணர்களின் கருத்துக்கள் தொகுக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பயிற்சியில் தியானம், யோகா, திறன் மேம்பாடு, மருத்துவ சேவைகள், திறன் மேம்பாடு, கருத்து சேகரிப்பு போன்ற தலைப்புகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பயிற்சி பெற்ற மூத்த ஸ்ரீவாரி சேவகர்கள் முதன்மை பயிற்சியாளர்களாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் ஈஓ சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரியின் மகத்துவம், திருமாலின் முக்கியத்துவம், இந்த சேவையோட கடமை என்ன, இதோட கொள்கைகள், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு விரிவாக சொல்லணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தோன்னா திருமலைக்கு வாலண்டியர் சேவை செய்ய போகிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான பயிற்சி கொடுக்கறத பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஸ்ரீவாரி சேவை செய்ய போவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தால் சேவை செய்ய போகிறவங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்போது டிடிடியோட அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய கூட்ட நிலவரம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இது ஈவினிங் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்த வீடியோ. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்தர்களோட எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்குது, ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது விவேக் அப்படின்றவர் ஈவினிங் ஒரு 6:21க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க கல்யாணோற்சவ சேவாவுக்கு போயிருக்காங்க. காலையில் 11 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு நாங்கள் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அலிப்பிரி செக் போஸ்ட்லாம் அலிப்பிரி டோல்கேட்லாம் ஹெவி க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கான ஸ்டேட்டஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தரிசனம் போகிறது, சிஆர் ஆஃபீஸில் ரூம் எடுக்கிறது, எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 64,536 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 26 கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டு. சுமார் 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12 அப்படிங்கிறது ஒரு 15 மணி நேரம் கூட ஆகலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போக பிளான் பண்ணுங்க. எஸ்எஸ்டி டோக்கனாக இருந்தால் ஒரு 5லேருந்து 7 மணி நேரமும், 300 ரூபா தரிசனமாக இருந்தால் ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ இது முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு இதே தான் டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் போகிற டைம் பொறுத்து, அங்கே இருக்க க்ரௌடை பொறுத்து இது மாறும். அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டும் மே மாதத்துக்கான ஹோமம் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகி ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு
இன்னொரு டைம் நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் வாங்கணும் அப்படின்னா ஹோமம் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ டிடிடியோட புக்கிங் போர்ட்டலில் புதுசாக ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா புக்கிங்க்கு வந்து நம்ம தனியான வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு செப்பரேட் வெப்சைட் இருக்குது. அது நம்ம லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம புக் பண்ணக்கூடிய அந்த டிடிடியோட புக்கிங் போர்ட்டல்லே வந்து அதர் சர்வீசஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்லேயுமே வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங் பற்றி டிடிடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீவாரி சேவா Q4 ஜூன் 2025க்கு திருமலா திருப்பதிக்கு வந்து 30/4/2025 அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 11 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவும், 12 மணிக்கு நவநீத சேவாவும், 1 மணிக்கு பராக்கமணி சேவாவும், அதே மாதிரி சீனியர் சேவா குரூப் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியூ வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருமலா.org வெப்சைடு. இதில் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோன்னா இந்த ஆன்லைன் சேவா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ttdevasthanam.ap.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆன்லைன் Q4 ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த டைம் தான் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறனால தான், அதாவது லிங்க் வந்து கொடுத்துருக்கனால தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வெப்சைட் தெரியலனா கூட ட்ரை பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வந்துடும். இதிலே வந்து உங்களுக்கு புக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம ஈஸியாக எடுக்கணுன்றதுக்காக அதே லிங்க் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கிங் டைம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் மேபி உங்களுக்கு இங்கே கிளிக் ஹியர் கொடுத்து கூட புக்கிங் வந்து கொடுக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான லாகின் டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் புக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாலண்டியர் சேவா முழுக்க ஃப்ரீ தான், நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. எல்லாருமே வந்து தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணி புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களால் வந்து இப்போது ஜூலை மாதத்துக்கு புக் பண்ண முடியல, வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹோமம் டிக்கெட் நம்ம ட்ரை பண்ணலாம். மே மாதத்துக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நமக்கு ஜூன் ஜூலை இது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அது வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா சிஆர் ஆஃபீஸில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.